நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8 தொட்டதெல்லாம் ஹிட்டு. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம பிஜிபி கல்வியியல் கல்லூரியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திரு சதீஷ்குமார் அவர்கள் பிஜிபி கல்வியியல் கல்லூரி மாணவர்களிடையே குழந்தைகள் உரிமைகள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கியிருந்தார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னோட பேர் சதீஷ்குமார், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர். ஸோ எங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு அடுத்த பொறுப்பு குடும்ப நபர்களும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களை அரசாங்கமே எடுத்து வளர்ப்பாங்க. அதுதான் எங்களுடைய வேலை. அந்த அரசாங்கத்தில் எங்களுடைய துறை தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 10 சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்குது. இந்த 10 சில்ட்ரன்ஸ் ஹோமில் ஒரு 270 குழந்தைகள் தாய் தந்தையர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். தொட்டில் குழந்தை திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ குழந்தை வேணான்னு சொன்னால் கொடுத்துடலாம் எங்ககிட்ட. ஸோ யாராவது இருக்காங்க அப்படின்னா எங்கிட்ட குழந்தை கொடுப்பாங்க. நாங்கள் அந்த குழந்தைய எங்கள் ஹோமில் வச்சு வளர்த்து ஒரு 6 மந்த் இல்லை ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் குழந்தைய அடாப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகள் எங்ககிட்ட ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்துட்டு சைல்டு அவங்களுக்கு அடாப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைல்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறது, சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் போக்சோ கேசஸ் ஃபைல் பண்ணுறது. ஸோ குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக குழந்தைகள் தொடர்பான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக வேலை செய்யக்கூடிய துறை தான் எங்களுடைய துறை. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, சைல்ட் லைன் நம்பர். என்ன நம்பருங்க? 1098. அந்த டிபார்ட்மெண்ட், அந்த கண்ட்ரோல் ரூம் எங்கள் ஆஃபீஸ் தான். நீங்கள் யாராவது 1098க்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால் எங்களுக்கு தான் வரும். ஸோ ஒரு கால் ஒரு 1 ஹவரில் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட. இன்கேஸ் ஏதாவது சைல்டுக்கு ப்ராப்ளம், சைல்டு மேரேஜ் நடக்குது, குழந்தை திருமணம், இல்லை குழந்தைய அடித்து துன்புறுத்துறாங்க, இல்லை குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலே பூட்டி வச்சுருக்காங்க, இல்லை குழந்தைய வச்சு பெக்கிங் எடுக்கிறாங்க, இல்லை மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ போன வாரம் கூட சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சைல்டு மேரேஜ் கால் வந்துச்சு. எங்கள் ஆளுங்க போய் பார்த்தா வெளியில் மாப்பிள்ளையை உட்காரச்சு நலுங்கு வச்சுட்ருக்காங்க. பொண்ணுக்கு 17 வயசு. என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னா, குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டோம், சைல்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் இதுலேயே நாங்கள் ஸ்டாப் பண்ண பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா காலேஜெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. யார் கால் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின ரகசியம் பாதுகாக்கப்படும். 1098க்கு ஃபோன் பண்ணுறவங்களுடைய தகவல் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை வெளியே சொன்னால் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? யாரும் கால் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் சைல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் தேவையில்லை. இவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜூமோட்டோன்னு சொல்லுவாங்க. யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்டோடைய பேரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளியே சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. 18 வயசுக்கு மேற்பட்டு ஒரு அடல்ட் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் ஒருத்தர் கொண்டாந்து பெட்டிஷனோ இல்லை மனுவோ கொடுத்தா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். சைல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கொண்டாந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே நீங்கள் நாளைக்கு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு குழந்தைய வச்சு பெக் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸ், பஸ் ஸ்டாண்டில் யாரோ ஒருத்தங்க பார்த்துருக்காங்க, 2 குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துருக்காங்க, போய் இப்போ ரெஸ்கியூ பண்ணி இப்போ குழந்தைய ஹோமில் வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க ரோட்டில் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணலாம். சரியா? ரைட். ஸோ இன்றைக்கி இங்கே வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்னாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைல்டு ரைட்ஸ், சைல்டு ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு குழந்தைகள் உரிமைகள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு பேப்பர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எங்களோட துறை சம்மந்தப்பட்டதான். நாங்கள் செய்யக்கூடிய வேலையை தான் அப்படியே உங்களுக்கு புத்தகமாக கொடுத்துருக்காங்க. சைல்டு ரைட்ஸை பற்றி, சைல்டுடைய குழந்தைகளுக்காக, குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும், பிஎட் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்கிறாங்க. குழந்தைகள் உரிமைகள் சார்ந்த ஒரு சங்கம் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. மன்றம், குழந்தை உரிமைகள் மன்றம்னு ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இந்த மன்றத்தை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் நீங்கள் இந்த கல்லூரியில் படிக்கும்போது நியர்பை வில்லேஜஸ், ஸோ ஒரு சரௌண்டிங் ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் குழந்தைகளுக்காக. அதே மாதிரி உங்கள் கல்லூரியிலையும் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். ஸோ இன்டர்னலாகவும் சரி, ஸோ நம்மளுடைய கேம்பஸ்குள்ளேயும் நடத்த சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்ம கேம்பஸ் விட்டு வெளியே ஒரு 5 கிலோமீட்டர் டு 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு 5 கிராமங்களில் அரசு பள்ளிகளை தத்தெடுத்துக்கிட்டு அந்த பள்ளிகளில் போயிட்டு அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் அவேர்னஸ் பண்ணலாம். சைல்டு மேரேஜை பற்றி பண்ணலாம், சைல்டு செக்ஷுவல் அப்யூஸை பற்றி, குட் டச்னா என்ன, பேட் டச் என்னன்னு சொல்லலாம். அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பேரண்டிங்னா என்ன, ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்லலாம். நியூட்ரிஷியஸ் பற்றி, ஸோ சத்தான உணவுகள் எது குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசினா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஒவ்வொரு கல்லூரியிலையுமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த பிஎட் காலேஜஸில் மட்டுமே இந்த மன்றத்தை கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்.
ஏன்னா நீங்கள் 2 ஆண்டு வந்து ஆசிரியருக்காக தான் படிக்கிறீங்க. 2 ஆண்டு படிக்கும்போதே ஒரு குழந்தை நேய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நபராக உருவாகணும். குழந்தை தொடர்பான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மன்றத்தை ஆரம்பித்து நீங்கள் 2 ஆண்டுகள் படிக்கிற வரைக்கும் அதை செய்யணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, என்னென்னா இது கொஞ்சம் ஒரு சோஷியல் சர்வீஸ் சம்மந்தமான ஒரு ஆக்டிவிட்டி தான். இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம், இந்த அமைப்பு முறை, இன்றைக்கி இந்த சீட்ஸு, இந்த கோட்டா, இது எல்லாமே பொதுநலம் கொண்ட சில பெரிய மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது தான். ஒருவேளை அவங்கெல்லாம் பொதுநலத்தோடு நமக்காக வேலை செய்யலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. இன்றைக்கி அரசாங்கம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க முடியாது. நிறைய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கோட்டாஸ்லாம் உருவாகியிருக்காது. இதெல்லாம் பொதுநலத்தோடு வேலை செய்த பெரிய பெரிய தலைவர்களால் உருவானது தான். பொதுநலம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இங்கே சமுதாயத்தில் வந்து சர்வாதிகாரம் ஓங்கிடும். அதனால தான் பொதுநலத்தோடு எல்லாரும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் படிக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பொதுநலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிகள், கல்லூரியில் என்சிசி, என்எஸ்எஸ் மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ பிஎட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ கொஞ்சம் பொதுநலத்தோடு குழந்தை நேய சிந்தனையோடு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. யாராவது சொல்ல முடியுமா ஒரு மாவட்டம் இல்லை நம்முடைய மாநிலத்தில் குழந்தைகள் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரைட், நான் சொல்லிடுறேன். நம்ம டிஸ்ட்ரிக்டில் கவனிங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து சைல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாமக்கல் மாவட்டம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் அண்டு தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சைல்டு இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான பிரச்சனைகள் இருக்குது. 5 பிரச்சனைகள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஐயா சொன்னாங்க கரெக்டாக, சைல்டு மேரேஜ். ஸோ குழந்தை திருமணங்கள் வந்து நிறைய நடக்குது. இன்றைக்கி வந்து குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 100 கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து 10 திருமணங்கள், ஸோ 10 மேரேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சைல்டு மேரேஜுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர்மபுரியான சிட்டிஸ்லாம் போனீங்கன்னா கல்ச்சர், பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டாவே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அங்கே. பட் ஆனால் இப்போ சைல்டு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் நடக்குது. அங்கே படித்த ஒரு எஜுகேஷன் வைஸ் வந்து ஒரு எம்பவரான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் சென்னை. பட் ஆனால் அங்கேயும் சைல்டு மேரேஜஸ் நடக்குது, இங்கேயும் சைல்டு மேரேஜ் நடக்குது. ஏன்னா நாமக்கல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி மாவட்டம், எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். பட் ஆனால் இங்கேயும் வந்து அதிகமான சைல்டு மேரேஜஸ் நடக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா லவ் அஃபேர் தான். ஸோ நிறைய வந்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, நான் பார்த்ததெல்லாம் 8ஆம் வகுப்புலேயே ஓடி போனதெல்லாம் இருக்குதுங்க பிள்ளைங்க. ஸோ சைல்டு மேரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிப்பாங்க, பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்பான், இல்லை பொண்ணு வந்து +1 படிப்பாங்க, ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா +2 படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து லவ் அஃபேரில் வந்து ரன்னவே ஆயிடுறாங்க பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய். நிறைய சைல்டு மேரேஜஸ் வந்து நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ் அஃபேர் தான். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய இன்ஃபேக்சுவேஷன் தெரியுறதில்ல, எதிர்ப்பாலின ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து லவ்வாக தெரியுது. பற்றாத குறைக்கு சினிமாக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை நினச்செல்லாம் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜெயிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு திரும்ப மறுபடியும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சைல்டு மேரேஜ் ஸ்டேட்லேயும் கொஞ்சம் அதிகம், ப்ளஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதிகம். அதான் அதிகமான பிரச்சனை இப்போ இருக்கிறதுல. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் ப்ரெக்னன்சி. ஸோ 18 வயதுக்கு முன்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும்? எவ்வளோ இருக்கும்? ரைட், டீனேஜ் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2021 பார்த்தீங்கன்னா 540 பெண் குழந்தைகள் கர்ப்பமாக இருந்தாங்க நாமக்கல் மாவட்டத்தில், 540. ஸோ 2022 கவனிங்க 2022 நிறைய நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய போக்சோ கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 220 கேஸ் கொண்டு வந்தோம் 2022. ஸோ 2023 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 250 கேஸ் வந்துருச்சு மறுபடியுமே. ஸோ ஒரு 30 கேஸ் அதிகமாக இருக்குது. இந்த 254 கேஸ், இந்த 254 கேஸில் ஒரு 20 பேர் அன்மேரிடு, மீதி எல்லாம் சைல்டு மேரேஜ். அந்த 20 பேர் என்னவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காலேஜ் ஃபஸ்ட் இயர், டீனேஜ் ப்ரெக்னன்சி. நான் கல்லூரி வந்து 2002 2005 வரைக்கும் படித்தேன். அப்போல்லாம் பொண்ணுங்கிட்ட பேசினாவே பயமாக இருக்கும், உதறோம், வேர்த்து விறுவிறுத்துறோம் நமக்கெல்லாம். இப்போல்லாம் டீனேஜ் ப்ரெக்னன்சி அசால்ட்டாக வருது. சாதாரணமாக ஸ்கூல் பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வராங்க. ஸோ இன்றைக்கி டீனேஜ் ப்ரெக்னன்சி அதிகமானனால என்னாச்சு அப்படின்னா ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க, இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், மதர் மோர்டாலிட்டி ரேட். அதாவது டெலிவரி சமயத்தில் தாய் சேய் இறப்பு விகிதம் வந்து அதிகமாயிடுச்சு. பிரசவத்துக்காக போகும்போது குழந்தை சரியான நார்மலான வெயிட் இல்லைன்னு ஒன்று குழந்தை இறந்துருது, இல்லை ப்ரீமெச்சூர் பேபியாக பிறந்து இறந்துடுறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய அளவுக்கு சரியான வளர்ச்சி அடையக்கூடிய வயசுன்னு பார்த்தீங்கன்னா 21 தான்.
அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஒரு வளரக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பவினுடைய வளர்ச்சி முழுமையாக இருக்கும். ஸோ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், மதர் மார்ட்டாலிட்டி ரேட், இது ரெண்டும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. தாய் சேய் இறப்பு விகிதம் அதிகமாகிடுச்சு. ஸோ இது ரெண்டாவது ரீசன், டீனேஜ் ப்ரெக்னன்சி. ஸோ மூணாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னாங்க சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்ல வந்து நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, நிறைய வேலைக்கு போய் பழகிட்டாங்க, கையில் காசு பார்த்து பழகிட்டாங்க. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு படிப்பு நம்ம வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது. இப்போ சினிமாலெல்லாம் பார்த்துக்கோங்க, சினிமாவில் ஏதாவது ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஒரு டாக்டராகிற ஹீரோ ஏதாவது வந்திருப்பாரா? இல்லை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹீரோவாக இருக்காரா இப்போ வரக்கூடிய படத்தில்? இப்போ வரக்கூடிய எல்லா படத்துலையும் படிக்காதவன் தான் ஹீரோ. படிக்காதவன், 100 பேர்த்த கொல்றவன், 2 கல்யாணம் பண்ணிக்கிறவன், ஜெயிலுக்கே போகாதவன், எத்தனை மர்டர் பண்ணாலும் அரெஸ்டே பண்ணாதவன், அப்புறம் ஒரு ஃபுல் அடித்தாலும் ஸ்டடியாக நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவன். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு வரையறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளும் செய்கிறவன் தான் ஹீரோ. அப்போ நம்ம பசங்களாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அடலசென்ட்லாம் இந்த 13லேருந்து 19 இருக்கிற பசங்கள்லாம் ஹீரோயிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவுக்கு போனால் ஹீரோ, படத்துக்கு போனால் ஹீரோ, ஒருவேளை வந்து ஸ்கூலை கட்டடிச்சா ஹீரோ. தனியாக இன்றைக்கி பசங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் பசங்களுடைய பேண்ட் ஷர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? அவன் லெகின்ஸ் போட்டு டாப்ஸ் போட்டுக்கிறான், சட்டையை பார்த்துருக்கீங்களா? பேண்ட்லாம் அவன் லெகின்ஸ் தான் போட்டிருக்கான். இப்போ சிம்மர் மாதிரி தான் போட்டிருக்கான். பேர் என்ன சொன்னவங்க எனக்கு தெரியல. ஆமாம், சிம்மர் மாதிரி தான் போட்டிருக்கான் பேண்ட்டை தைச்சு பசங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டை வந்து டாப்ஸ் மாதிரி கீழே வரைக்கும் போட்டிருக்கான். நீங்கள் அதை எந்த வரையறைக்குள்ளே கொண்டு வரணுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. நீங்கள்லாம் காலேஜ் வந்துட்டீங்க, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்கூல் பையன், இதுதான் ஒரு ஸ்கூல் பொண்ணுன்னு ஒரு வரையறைக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. அப்படி இருக்காங்க எல்லாருமே. இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் நிறைய ஏற்பட்டனால படிப்பின் மேலே பெருசாக யாருக்குமே இப்போ ஆர்வம் இல்லை. நானே நிறைய ஸ்கூல்லலாம் கிளாஸ் எடுக்கும்போது, உன்னோட ஆம்பிஷன் என்னவாகணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு என்ன பண்ணுறான், டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறான், ஒருத்தன் ஹீரோ ஆகணுங்கிறான், ஒருத்தன் சினி ஃபீல்டுக்கு போகணுங்கிறான். சினிமாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறனால பசங்க வந்து நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க, சைல்டு லேபராக போக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை படிப்பு மேலேயே ஆர்வம் இல்லை. அது இல்லாமல் கொஞ்சம் பத்தாத குறைக்கு இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய பாவர்ட்டி, வேறு வறுமை காரணமாக பசங்களும் ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூணாவது பிரச்சனை. நாலாவது இன்னொரு சொன்னீங்க, ட்ரக் அடிக்ட் சொன்னீங்க, சப்ஸ்டன்ஸ் யூசேஜ், போதைப் பொருட்களுடைய பயன்பாடு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது ஸ்பெஷலாக சொல்ல போனால் கூலிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட உங்கள் கேம்பஸில் சுற்றி பாருங்கள், எங்கேயாவது கிடக்கும் சின்ன தலையணை அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அது பேர் சின்ன தலையணை. இது நான் விக்கில பில்லோம்பாங்க பசங்க வச்ச பேர். அப்புறம் இன்னொரு பேர் அதுக்கு வந்து பூஸ்ட், அது போட்டால் கொஞ்சம் சுருன்னு இருக்கும், அதனால் பூஸ்ட்டுங்கிறானுங்க பசங்க. இந்த கூலிப்பு, ஹான்ஸு, அப்புறம் ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிகரெட்டு, ஸ்மோக்கிங்கு, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுலேயே பசங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுக்காகவே ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் நாங்கள் வச்சுருக்கோம். குடிநோயாளிகள் மறுவாழ்வு மையம் மாதிரி ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையம் குழந்தைகளுக்காக வச்சுருக்கோம். பிலோ 18 இயர்ஸு கீழே யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்களா, அந்த பசங்களை நாங்கள் அட்மிஷன் போட்டு ஒரு 45 டேஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவனை ரெக்கவரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம். வரக்கூடிய பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மல்டிபிள் யூசர்ஸ் தான். கூலிப்பு, ஆன்ஸு, சிகரெட்டு, தண்ணி, எல்லா பழக்கம் இருக்குது. ஸ்டஃப்பு, கஞ்சாவும் போடுறாங்க, எல்லா பழக்கமும் அவன்கிட்ட இருக்குது. எல்லாமே மல்டிபிளாக இருக்கிறானுங்க பசங்க வரவங்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலில் வந்து நாங்கள் போய் ஒரு 10th கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 40 பேர் இருக்கான். 40 பேரில் ஒரு 4லேருந்து 5 பேர் கூலிப்பு வச்சுருக்கான். இன்னும் அட்வான்ஸாக போய் கேட்டிங்கன்னா சில ஸ்கூலில் வந்து பசங்க பொண்ணுங்களும் கற்றுக் கொடுத்துட்டானுங்க, பொண்ணுங்களும் போடுறாங்க கூலிப்பு இப்போ நிறைய ஸ்கூலில். ஸோ இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. நாங்கள் ஷாப்ஸ் ரைடு பண்ணுறோம், ஃபைன் போடுறோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சி எடுக்கிறோம். பட் ஆனால் இது வந்து இல்லீகலாக சேல்ஸ் பண்ணுறாங்க. லீகலாக ஒரு சப்ளையரோ இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒரிசா இந்த மாதிரியான இடங்கள்ல பார்டரில் வந்து ரொம்ப ரூரலில் பண்ணுறாங்க. அதனால் இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக அவங்க பண்ணுறதில்ல. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வரனால லாரியில் கிளீனஸ்ட்ரியோ டிரைவர்ஸ்டையோ எங்கேயாவது வந்து பின்னாடி வச்சு அனுப்பி விட்டுறாங்க. ரெகுலராக சப்ளை பண்ணுறவங்க யாரும் கிடையாது. ஆட்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறனால இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சாக எங்களுக்கு இருக்குது. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150 பசங்களை பிடிச்சி நாங்கள் ரெக்கவரி பண்ணோம். இந்த கூலிப்பு யூஸ் பண்ணக்கூடிய பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பசங்க இந்த கூலிப்பு. உங்கள் காலேஜில், எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் கூட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க என்ன, சார் இங்கே எங்கே பார்த்தாலும் கூலிப்பாக கிடக்குது, தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க.
வர சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்மளை பேச வர சொல்கிறாங்களா இல்லை அதை எடுத்துகிட்டு போக வர சொல்கிறாங்களான்னு தெரில. அப்புறம் வந்து நான் பேசினேன், ஒரு 1.5 hours பேசினேன். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பசங்க. கலெக்டரேட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாய்லெட்லேயும் கிடக்குது கூலிப்பு, அங்கேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ன்ஸை விட இது பயங்கரமான டேஞ்சர் இது. ஸோ சேம் அதே டொபாக்கோ தான், புகையிலை தான். என்ன இது ஏன் பசங்க அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா, இந்த கூலிப்பில் வந்து லைட்டாக மென்டால் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் எடுத்தவொடனே, சரிங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் போட்டவுடனே ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் அந்த போதை கிடைக்கிது. அந்த போதைக்கு பசங்க அடிமையாகிறாங்க. ஆரம்பத்தில் ஒன்றுன்னு ஆரம்பிச்சது, எப்பயுமே சப்ஸ்டன்சஸ் அப்படி தான் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு லைட்டாக தான் ஆரம்பிக்கும், போக 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 அதனுடைய பயன்படுத்தக்கூடிய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது 4வது பிரச்சனை. ஃபைனலாக 5வதாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் வந்து அதிகம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு வராமல் பசங்க பள்ளி இடை நின்றல் எவ்வளோ பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் இருப்பாங்க? 100. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 3000. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் 3000 குழந்தைங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்காங்க. ஹெல்த் வைஸ் நிறைய ரீசன் இருக்குது, அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி ஸ்கூல் ட்ராப் அவுட்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த பசங்க மிரட்டுறானுங்க பேரண்ட்ஸை, என்னை ஸ்கூலுக்கு போக சொன்னால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன், இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஓடி போயிடுறானுங்க. அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, என் பையன் படிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு வாரிசுனாச்சும் இருந்துட்டு போகட்டும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. கொல்லிமலையில் இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் டெப்டி கலெக்டர் ஒருத்தர் டீமோடு போயிட்டு அந்த பையனை வீட்டில் பிடிச்சிட்டாரு. அப்போ ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருக்காங்க, நீ ஸ்கூலுக்கு வரணும், படித்தாதான் எதிர்காலம், படித்தாதான் நீ அப்துல் கலாம் ஆகலாம், அம்பேத்கர் ஆகலான்னு இஷ்டத்துக்கு ஒரு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீ வந்தாவன்னு கொஞ்சம் மிரட்ட ஆரம்பித்தோடனே அவங்க வீட்டை ஒட்டி கொஞ்சம் ஃபாரஸ்ட் காடு, அவன் டாப்பின்னு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான் அந்த பையன். அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு டெப்டி கலெக்டரை பிடிச்சிட்டாங்க, நீ போய் அந்த பையனை கூட்டு வந்தால் தான் நீ வெளியில் போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் அவனை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் அவங்கள விட்டாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து பேரண்ட்ஸை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸுமே வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் வந்து சொத்தை வித்தாச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி படிப்பின் மீது வந்து ஒரு ஆர்வம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது பேரண்ட்ஸ் கிட்ட. நம்ம திரும்ப அவங்ககிட்ட பேசுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கோவிட் சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது டபுளாக இருந்துச்சு, 6000 இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் குறைச்சி இன்றைக்கி வந்து ஒரு 2000லேருந்து 3000க்குள்ள ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 2000லேருந்து 3000 சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஏன்னா இந்த ட்ராப் அவுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜாக மாறுது, இந்த ட்ராப் அவுட்டு தான் சைல்டு லேபராக மாறுது, இந்த ட்ராப் அவுட்டு தான் டீனேஜ் ப்ரெக்னன்சியாக மாறுது, இந்த ட்ராப் அவுட்டு தான் சப்ஸ்டன்ஸ் யூசேஜாக மாறுது. ஸோ இந்த ட்ராப் அவுட் தான் இங்கே பிரச்சனையே. அது 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புல வரைக்கும் ஒரு பெண் குழந்தை 10 நாள் வரல அப்படின்னாவே நம்ம கணிச்சிட வேண்டியது தான், என்னென்னு சைல்டு மேரேஜ் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த 5 பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இதை தாண்டி ஒன்று சொன்னால் அவங்க சொன்னாங்க சோஷியல் மீடியான்னு. சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது, பட் ஆனால் அது வந்து பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதில்ல, பெருசளவில் பிரச்சனையாக ஆகிறதில்ல. அந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ வர்றதில்லை. மெயினாக யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான், கொஞ்சம் வசதியான வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு மொபைல் ஃபோனுக்கு அதிகமாக அடிக்ஷனாக இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே, நம்ம இப்போ இந்த சைல்டு ரைட்ஸ் கிளப்புக்கு போயிடுவோம். சரிங்களா? குழந்தை உரிமைகள் மன்றம் அப்படின்னு போயிடலாம். சரியா? அது என்ன பண்ணணும், ஏன் இதை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் என்ன, இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த சைல்டு ரைட்ஸ் கிளப் எதுக்காக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு உகந்த பாதுகாப்பான உரிமைகள் நிரம்பிய குழந்தை நேய சூழலை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கோல். அதாவது சைல்டுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குறது தான் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ நம்ம இந்த 5 பிரச்சனையை சொன்னோம். நம்ம இந்த 5 பிரச்சனையோட ஒரு குழந்தை ஒரு சொசைட்டியில் வளரும்போது ஃப்யூச்சரில் அவன் பெரிய பொசிஷனுக்கு போக முடியுமா? ஒரு வேளை டீச்சராகவோ, ஒரு வேளை ஒரு டாக்டராகவோ, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ, இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆக முடியுமா? முடியாது. ஸோ ஒரு சைல்டு வந்து இந்த சூழ்நிலை இந்த சொசைட்டியில் ஒரு ப்ரொடெக்ஷனோட பாதுகாப்போட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைல்டு ரைட்ஸ் கிளப்பை அவங்க ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த சைல்டு ரைட்ஸ் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் வந்து 50 பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, 50 மெம்பர்ஸு. ஸோ ஒரு கல்லூரியில் இப்போ 200 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 4 டீமாக பிரிச்சுக்கலாம். சரியா? 4 டீம். ஸோ ஒவ்வொரு மன்றத்துக்கும், ஒவ்வொரு குழந்தை உரிமைகள் மன்றத்துக்கும் ஒரு பேர் நீங்களாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒவ்வொரு மாதமும் கூடி
குழந்தைகள் உரிமைகள் சம்பந்தமான ஒரு பேப்பர் பிரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைல்டுக்காக இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, அதை பற்றி ஒரு செமினார் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், இல்லை வெளியிலேருந்து எங்களை மாதிரி ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு அவங்கள வச்சு நடத்தலாம், இல்லை யாராவது ஒரு செலிபிரிட்டிஸ் யாராவது ஒரு ஆட்களை வெளியிலேருந்து கூப்பிட்டு செமினார் மாதிரி நடத்தலாம். கட்டாயமாக மாதம் ஒரு முறை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆகணும். ஒன்று கேம்பஸ்குள்ளார ஒரு அவேர்னஸ் செஷன், ஒரு ப்ரெசன்டேஷனு, ஒரு கான்ஃபரன்ஸு அந்த மாதிரி நடத்தலாம். இல்லை குழந்தைகளுடைய வளர்ப்பில் அதிக முக்கியத்துவம் வகிப்பவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்தலாம். நீயா நானா கோபிநாத் நடத்துறாரு இல்லையா, அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 பேர்த்த உட்கார வச்சு நடத்தலாம். இல்லை ஸோ எங்களை மாதிரி யாராவது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு சைல்டுக்கான இஷ்யூஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு அவங்கள பேச வைக்கலாம். ஸோ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஆகணும். சரியா, இது ஒன்று. ஸோ ஒரு மாதம் இந்த கேம்பஸ்குள்ளே நடத்துகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணும், அவுட்டோரில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடத்தலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அந்த ப்ரோக்ராமை. நீங்கள் போய் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தணும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை மேக்ஸ் சொல்லித்தரலாம், இல்லை கேரியர் கைடன்ஸ், 12ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம், என்ன படிப்பு படிக்கணும்னா என்னென்ன காலேஜுக்கு போகணும், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஜேஇனா என்ன, ஜேஇ அட்வான்ஸ்டா என்ன, நீட் எக்ஸாம்னா என்ன, நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், நீட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த அரசு பள்ளிகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். சைல்டு மேரேஜ்னா என்ன, ஸோ சரியான திருமண வயது என்னதுங்க, சைல்டு மேரேஜ் ஆக்ட் படி. சரியா, சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2005 படி என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு. ஒரு நாள் சார் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சு நாளைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு கல்யாணம் பண்ணலாமா, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு கல்யாணம் பண்ணலாமா, இல்லை 11:50 கல்யாணம் பண்ணலாமா, 12 மணி முடிஞ்சு அந்த ஒரு செகண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட தாலி கட்டலாம். சரியா, ஒரு நிமிஷத்துக்கு கூட பண்ண முடியாது. அப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பொண்ணுங்களுக்கு. சரியா, பசங்களுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரியா, நடக்கக்கூடாது, முடிஞ்சிருக்கணும் ஏஜ். சரியா, அதுதான். ஒருவேளை அந்த வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் மேரேஜ் செல்லாது. அப்போ இன்னொரு மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது, மேரேஜ் செல்லாது, அவ்வளோதான். அது லீகலாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, சட்டப்படி அது அங்கீகரிக்கப்பட்ட ஆஸ் பர் த லீகலாக அது வந்து ஒரு மேரேஜ் கிடையாது சட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரியா, அதுதான். ஸோ இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் சம்பந்தமாக நீங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணலாம். போய் ஒரு வில்லேஜில் சைல்டு மேரேஜ்னா என்ன, கவனிங்க, மேரேஜ்க்கான சரியான வயசு என்னது, ஒருவேளை மேரேஜ் பண்ணுறனால என்ன பிரச்சனை ஆகுது, ப்ரீ மெச்சூர் பேபி பிறக்கும், டீனேஜ் ப்ரெக்னன்சி ஆகும், ஸோ அனிமிக்காக இருப்பாங்க, ஐஎம்ஆர் எம்எம்ஆர் குழந்தை இறப்பு சதவீதம் அதிகமாகும், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டனால ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அவேர்னஸ் பண்ணலாம். சரியா, இது வந்து அவுட்டோரில் பண்ண வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? ஸோ பட் ஆனால் ஒரு டீம்னு இருந்தால் 50 பேர் இருக்கணும். அந்த 50 பேரில் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கணும். அவங்க தான் அந்த டீமை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா, ஸோ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி கட்டாயமாக நடத்தணும். அது ஒன்று இன்டோராக இருக்கலாம், இல்லை அவுட்டோராக இருக்கலாம். சரியா, இதில் யாரெல்லாம் இந்த சைல்டு ரைட்ஸ் கிளப்பில் வந்து உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் கட்டாயமாக இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்கணும். இதனுடைய நோடல் ஆஃபீஸர் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா அவங்க பிரின்சிபல் மேடம் தான் இதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க இந்த தலைமையில் தான் இந்த டீம் வந்து செயல்படும். சரிங்களா, என்னென்ன ப்ரோக்ராம் நடத்தலாம், எப்படி நடத்தலாம், அதுக்கு யாரோட சப்போர்ட் தேவை அப்படின்னு நீங்கள் வெளியிலேருந்து ஒருத்தர் அணுகி இதுக்கான கைடன்ஸ் தேவை அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டை அணுகணும். அதுதான் கவர்மெண்ட் சொல்லிக்கக்கூடிய நாம்ஸ். சரியா, ஒருவேளை எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்படுது, சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட்ஸ் தேவையோ, ஒருவேளை மெட்டீரியல்ஸ் வேணும், ஐஇசி மெட்டீரியல்ஸ் குழந்தைங்க சம்மந்தமாக வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும், வில்லேஜில் போய் ப்ரோக்ராம் பண்ணும்போது நோட்டீஸ் கொடுக்கணும், இதை மாதிரியான தேவைகள் இருக்குது. ஒருவேளை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும் இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அப்படின்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து சைல்டு சம்மந்தமாக இப்போ நிறையா வந்து பிலோ 18 இயர்ஸுக்கு கீழே நிறையா தப்பு செய்கிறாங்க, கொலை, திருட்டு, ஸோ சில சமயங்களில் ரேப்பில் கூட இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த மாதிரி பசங்க சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், அதை மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா அதை பற்றி பேசலாம். சைக்காட்ரிக்கு சைக்கலாஜிக்கலாக என்னென்ன பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுக்கு, அதை பற்றி தேவைன்னா ஒரு டாக்டர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரூரல்லையும் சரி கிராம அளவுலையும் சரி இல்லை கேம்பஸ்குள்ளே நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரியா, ரைட். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை டாக்குமெண்ட் பண்ணணும், ரிப்போர்ட்டாக எழுதி வைக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி நடக்குது அப்படின்னா
இந்த மீட்டிங்கில் நம்ம பேசுனது என்னது. ஸோ 5 ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொன்னோம், 5 ப்ராப்ளம்ஸ் சொன்னோம், அதை பற்றி பேசலாம். இந்த மன்றம்னா என்னன்னு சொன்னோம், 50 மெம்பர்ஸ் இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னோம். இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபோட்டோகிராஃப்ஸோட ஒரு ஈவெண்ட் ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு ஃபைல் போட்டு தனியாக ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணணும். சரியா? அந்த ஃபைலில் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் ரிப்போர்ட்டாக எழுதி அதை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி வைக்கணும். பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எல்லாத்திட்டையும் சைன் வாங்கி அதையும் அதில் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஒன்று ட்ரைனிங்ஸ், இப்போ நாம் எடுக்கிற ட்ரைனிங் மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம் சைல்டு சம்மந்தமாக. ப்ளஸ் வந்து கேம்பஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம்பஸில் மற்ற காலேஜஸ் இருந்தால் அங்கேயும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி சைல்டு சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து நீங்கள் கிளாஸஸ் எடுக்கலாம். அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ், அதான் நான் சொன்ன மாதிரி வில்லேஜுக்கு போய் பண்ணுறது பண்ணலாம். ஸ்பெஷல் கேம்ப்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஒரு 4-5 ஸ்கூலை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 4-5 ஸ்கூலை ஒன்று நீங்கள் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல வர வச்சு ஒரு ஸ்பீச் காம்படிஷனோ ஒரு கட்டுரை போட்டி, ஸோ எஸ்ஏ ரைட்டிங்கு, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணலாம். கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 4 ஸ்கூலை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 4 ஸ்கூலையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இடத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோஷியல் மேப்பிங் பண்ண சொல்கிறாங்க அவங்கள. மேப்பிங் அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து இப்போ எப்படி மேப், இந்தியா மேப்பில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு இங்கே இருக்குது, கேரளா இங்கே இருக்குது அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி உங்கள் காலேஜை வந்து மையமாக வச்சுக்கிட்டு இதை சுற்றி ஒரு 5 ஸ்கூல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 ஸ்கூலுக்கு வந்து நீங்களே நார்த்து சவுத்து போட்டு டைரக்ஷன் போட்டு இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, அந்த ஸ்கூலோட பேரை எழுதி ஒரு பேப்பரில், பெரிய சார்ட் பேப்பரில் எழுதி அந்த ஸ்கூலோட பேர், அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அது பிரைமரி ஸ்கூலா இல்லை ஹை ஸ்கூலா ஹையர் செகண்டரி ஸ்கூலா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதி அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன இஷ்யூஸ் இருக்குது உங்கள் ஏரியாவில். ஸோ உங்கள் லொக்காலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவில் சைல்டு சம்மந்தமாக என்ன இஷ்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது கோழி பண்ணைகள் இருந்துச்சு அப்படின்னா சைல்டு லேபர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்க்க முடியுமா? நீங்கள் சார் அன்னைக்கு எங்கள் மீட்டிங்கில் ஒருத்தர் வந்து சொன்னார் சார், தாடி வச்சுட்டு உயரமா, சைல்டு லேபரை நான் பார்த்துட்டு சார் நான் போய் விடமாட்டேன் சார், அந்த ஓப்பன் பண்ணுங்க சார் டோரை, சொல்ல முடியுமா? அதுதான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 1098 ஒரு நம்பர் சொன்னேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரியா? நீங்கள் டேரெக்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட்லலாம் இறங்கக்கூடாது. சரியா? என்ஃபோர்ஸ்மெண்ட்லலாம் நீங்கள் இறங்குனீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இறங்கணும்னா கீழே நம்ம இறங்கி இந்த மாதிரி ஒரு சைல்டு இஷ்யூ இருக்குது, ஒரு சைல்டு மேரேஜ் நடக்குது, அங்கே போய் சொல்கிறீங்க கல்யாணத்தை நடத்தக்கூடாது, ஐஎம்ஆர் அதிகமாகுது, எம்எம்ஆர் அதிகமாகுது, குழந்தை பிறக்கும்போது இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது, அன்றைக்கி மீட்டிங்கில் சொன்னாங்க, நான் அதை செயல்படுத்தியே தீர்வேன், படித்தாதான் எதிர்காலம் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்கள் எங்ககிட்ட சொல்லிடணும், 1098 சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஆளுங்க போலீஸோடு வந்துடுவாங்க. சரியா? என்ஃபோர்ஸ்மெண்ட்டு மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்காக தனியாக ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் பண்ண முடியும். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக தான் 1098 கால் பண்ண சொன்னேன். சரிங்களா? ஸோ நீங்கள் சோஷியல் மேப்பிங் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குதோ நீங்கள் இதை பண்ணலாம். ஒருவேளை சைல்டு லேபர் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா சைல்டு லேபரை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தால் சைல்டு லேபரு? ஸோ பிலோ 14 இயர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து எந்த குழந்தையும் வேலையில் அமர்த்தக்கூடாது. அதுதான் சைல்டு லேபர் ஆக்ட் சொல்லுது. 14 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து லேபர் ஆக்டில் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தனியாக இருக்குது, அதில் சொல்கிறாங்க. சொன்னாலும் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் தான் வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸு அந்த மாதிரி இடத்துல கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேலை, செங்கல் சூளை அந்த மாதிரி இடத்துலாம் கொடுக்கக்கூடாது, பிரிக்ஸ் யூனிட்டில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா உடனே அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடணும். 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் ஒரு அடல்ட்டுக்கு என்ன சேலரி கொடுக்குறோமோ அதே தான் கொடுக்கணும். அதே சமயத்தில் 14 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். இவங்க வந்து ஃபிட் பர்சன் தான், இந்த குழந்தை வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அவங்கள நாம் வேலைக்கு அமர்த்த முடியும். ஒரு வேலைக்கு வைக்கல அப்படின்னா சட்டப்படி அது தப்பு. சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு குழந்தைய வேலைக்கு 14 வயசுக்கு மேலே வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நாங்கள் நிறைய ஸ்பின்னிங் மில்லாம் பிடிக்கிறோம். போன மாதம் கூட பிடிச்சோம், ஒரு 30 பெண் குழந்தைகளை பிடிச்சோம். எல்லாம் 17 வயசு. எங்கேயோ கிராமத்தில் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா. எல்லாம் 17 வயசு. அவன் கரெக்டாக கிளவராக எல்லாம் வச்சுருக்கிறான். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கான். 4 ஹவர்ஸுக்கு மட்டும்தான் டியூட்டி போட்டு வச்சுருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தில் அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சரியாக அவங்க வாங்கி வைக்கல சில பேர்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எக்காரணத்துக்கு கூட நைட் ஷிஃப்ட் வேலைக்கு அனுப்பக்கூடாது. இவங்களை
ஸ்பின்னிங் மில்ல என்ன பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அதனால் ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அந்த குழந்தைங்கள, பேரண்ட்ஸ்ட்டை ஒப்படைச்சிட்டு அந்த மில்லு மேலே கேஸ் போட்டோம், அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சஸ்பெக்டடாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ணலாம்னா 1099 கால் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்களும் கூட வந்து சைல்டு சம்மந்தமாக இது ஸ்ட்ரீட் பிளேஸு, தெரு நாடகங்கள் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இன்னோவேட்டிவாக ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கிராமங்களில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் அந்த கிராமத்தில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் ஒரு வில்லேஜ் எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய விஏஓஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து லீடர், தலைவர் இருப்பார், அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஐசிடிஎஸ், அங்கன்வாடி சென்டர்ஸ் இருக்கும். சரியா? அங்கன்வாடி மையங்கள் இருக்கும், அவங்கக்கிட்ட தகவல் கொடுக்கணும். அவங்களோடலாம் சேர்ந்து செஞ்சிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். சரியா? எல்லா ப்ரோக்ராமையும் ஃபோட்டோ டாக்குமெண்டேஷன் ரைட் அப் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் பண்ணி அதை தனியாக ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் பற்றி சொல்லியிருந்தாங்க, சைல்டு லேபர் டே. அதான் சைல்டு லேபர்னா என்ன, எத்தனை வயசுக்குள்ள இருந்தால் சைல்டு லேபர்னு நீங்களே ஒரு பிக்சர் ஒன்று, ஒரு கார்ட்டூன் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் உங்கள் கேம்பஸில் வைக்கலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய பள்ளிகளில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேனர்ஸ் வைக்கலாம், போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கலாம். நீங்களே கூட இன்றைக்கி மொபைல்லே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க பசங்க, மொபைல்லே கூட நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை கூட குழந்தைங்களுக்கு போட்டு காமிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ப்ரொஜெக்டர் எல்சிடி இருந்துச்சுன்னா, குட் டச் பேட் டச் பற்றி பார்த்தீங்கன்னா கோமல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதில் குட் டச்னா என்ன, பேட் டச்னா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸை வந்து குழந்தைங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக நல்ல ப்ரோக்ராம்லாம் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்க பெருசாகும்போது ஒரு நல்ல தலைவர்களாக, நல்ல ஒரு வல்லுநர்களாக ஏதோ ஒரு ஃபீல்டில் அவங்க சாதிப்பாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே மோல்டு பண்ணும்போது தான் ஃப்யூச்சரில் அவங்க நல்ல குழந்தைங்களாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இயர்லி பிளானர் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ பேங்க்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் வந்து ஒரு பேங்க் ஒரு ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு நீ வந்து 1200 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மாதத்துக்கு 100 அக்கௌண்ட் பிரிச்சுக்குவாங்க, வாரத்துக்கு 25 அக்கௌண்ட் பிரிச்சுக்குவாங்க. ஸோ அதான் டார்கெட்டு. அதே மாதிரி ஹவுசிங் லோன் வந்து நீ 50 கோடி பண்ணணும் அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோன்னு பிரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 11 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 11 மந்த்ஸுக்கான ஆனுவல் பிளானர் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ ஜூன் மந்த் எங்கே பண்ண போகிறோம், ஜூலை மந்த் எங்கே பண்ண போகிறோம், ஜூன் மந்த்து கேம்பஸ்குள்ளே பண்ணியாச்சு, ஜூலையில் அவுட்டோரில் எங்கே பண்ண போகிறோம், ஆகஸ்ட்டில் கேம்பஸில் என்ன பண்ண போகிறோம், அப்படி பிரித்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ப்ரோக்ராம் போட்டு அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் பர்சன், யார், நீங்கள் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணணும், நீங்கள் தான் அதை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரித்து கொடுத்துட்டு அந்தந்த மாதத்துக்கு அவங்கவுங்க வந்து அவங்க ப்ரோக்ராம்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். சரியா? நீங்கள் அதை ஆக்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணணும். நிறைய பேர் காலேஜ் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. என்ஜாய்மெண்ட்டு மட்டும் காலேஜ் லைஃப் கிடையாது. இந்த ஒர்க்கே நீங்கள் வந்து இறங்கி செய்யும்போது என்ஜாய் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற எந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட்டும் சரி தராத ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைல்டு சம்மந்தமான சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமில் நடத்துகிறீங்க அப்படின்னா, ஒரு மர நடுவிழா நடத்துகிறீங்கன்னா அது ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். பட் ஆனால் சைல்டு சம்மந்தமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் நம்ம வந்து உங்களை ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை ப்ரொமோட் பண்ணி கிராமத்தில் வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு புள்ளி விவரம் என்னென்னா, 1 lakh பாப்புலேஷனில் 300 பேர் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். 1 லட்சம் பாப்புலேஷனில் 300 பேர் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி. மீதி வந்து 99,700 பேர் வேறு ஜாபுக்கு தான் போய் ஆகணும். 300 பேர் தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். இதுதான் வந்து இந்தியாவுடைய சினாரியோ இதுதான். சரிங்களா? அப்போ இந்த 300 பேர் சேர்ந்து இந்த 99,700 பேருக்கு வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதுக்காக தான் நிறைய இடங்களில் வாலண்டியர்ஸை ப்ரமோட் பண்ணுறது. அதுக்காக தான் இந்த என்எஸ்எஸ், என்சிசி, இப்போ இந்த சைல்டு ரைட்ஸ் கிளப்பு, நிறையா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு குழுக்கள் இருக்காங்க, பாவர்ட்டி ரிடக்ஷன் குரூப்ஸ் இருக்காங்க, நிறைய வாலண்டியர்ஸ் குரூப்பு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருப்பாங்க வில்லேஜ் லெவலில். ஸோ எல்லோரும் சேர்ந்தாதான் ஒரு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு வர முடியும், ஒரு எம்பவர்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம ஆரோக்கியமாக ஒரு ப்ரொடெக்ஷனோட நல்லா வளர்த்தா மட்டும்தான் எதிர்காலத்தில் அந்த குழந்தைங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் போய் உட்காந்து ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸை கொண்டு வராங்க கவர்மெண்ட். சரியா? புரியுதா உங்களுக்கு? சைல்டு சம்மந்தமாக நீங்கள் என்ன டவுட் வேணால் கேட்கலாம். நிறைய சட்டங்கள் இருக்குது. சரியா? நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது, குழந்தைகளுக்கான சட்டங்கள். யாராவது ஒரு சட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட்டு, வெரி குட். அப்புறம் ஃபேமஸாக ஒரு ஆக்ட் இருக்குது, போக்சோ சட்டம். வேறு சைல்டு லேபர் ஆக்ட். வேறு இம்மோரல் டிராஃபிக்கிங்கு. அதே மாதிரி வந்து கருவல் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணா பாப்பு சட்டப்படி தப்பு இல்லையா?
நிறைய ஆக்ட் இருக்குது சைல்டுக்காக, சரியா? ஐபிசி செக்ஷனில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சைல்டோட சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அதில் சைல்டு ரைட்ஸ் சொல்லியிருப்பாங்க. குழந்தைகள் வந்து வாழ்வதற்கான உரிமை, வளர்வதற்கான உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு ஒரு 4 உரிமைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட் டு லைவ், ரைட் டு பார்ட்டிசிபேஷன், ரைட் டு ப்ரொடெக்ஷன், ஸோ ரைட் டு க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான அந்த உரிமைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப ஆக்டிவாக இன்வால்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெறும் தியரியாக நீங்கள் எடுத்து அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த சப்ஜெக்டோடு சேர்ந்து இந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எளிமையாக நீங்கள் அந்த பேப்பரில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரியா? இப்போ சார் ஒரு அழகான கேள்வி கேட்டார். 18 வயதுக்கு முன்பாக 18 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு பொண்ணு பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பிடிச்சி திருமணம் பண்ணாலுமே அது போக்சோ தான். பிடிச்சி திருமணம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்கன்னா போக்சோ தான். கிட்டத்தட்ட நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே 368 கேஸ் அது மாதிரி போட்டிருக்கோம். கணவன் மனைவி 2 பேருக்கும் மேலே பிடிச்சி மனைவி வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். கணவன் மேலே போக்சோ போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்னென்னா கேஸ் வந்து நிற்காது. ஏன்னா அது வந்து அப்யூஸில் வராது. விருப்பப்பட்டு 2 பேர் கணவன் மனைவியாக வாழ்கிறனால. பட் ஆனால் கேஸ் நடக்கும். ஒரு 2-3 வருஷம் கோர்ட்டு கேஸ்னு அலையும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே கூண்டில் வந்து நின்று என் புருஷனை விட்டுருங்க, குழந்தை இருக்குதுங்க அப்படிங்க. என்ன பண்ண முடியும்? அப்புறம் 2 பேர்த்தையும் மலர் தூக்கி அனுப்பிட வேண்டியது தான். பட் ஆனால் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க, அது தப்பு. நீங்கள் சைல்டு மேரேஜ் பண்ணிங்கன்னா லீகலாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ரேஷன் கார்டு வாங்க முடியாது, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது. ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போனாவே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா. அதே மாதிரி பிக்மி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கன்சீவாக இருக்காங்கன்னா அந்த பிக்மி சாஃப்ட்வேரில் போய் போட்டிங்கனாவே இன்டிமேட் பண்ணி எல்லாத்துக்கும் போயிடும். ஒரு பொண்ணு கர்ப்பிணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு சொந்த பந்தத்தில் சொல்லுதோ இல்லையோ ஜிஹெச்சுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எங்கள் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் வந்துடும். சொந்த பந்தத்தை விட அதிகமான பேருக்கு எங்களுக்கு தகவல் வந்துடும். நான் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு பொண்ணு எத்தனாவது முறையாக மாசமாகுது, எத்தனை மாதம் நடக்குது, என்ன மாத்திரை சாப்பிடுது, எல்லாமே அந்த சாஃப்ட்வேரில் இருக்கும். பிக்மி சாஃப்ட்வேரில் பயோடேட்டாவே வெளியில் வந்துடும். நல்லா இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுங்கள். சைல்டு சம்மந்தமாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சைல்டு உங்களால் வந்து ஒரு பெனிஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் சைல்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணி சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஒரு சில பொண்ணுங்க லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்காங்க, திரும்ப எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. நம்ம செஞ்ச ஒர்க்கில் ஒரு மாற்றம் இருக்குது. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஒரு திட்டம் போட்டு அதில் வந்து எல்லாத்துக்கும் கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா +2க்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது எத்தனை ஆண்டுகள் படிக்கணும், அதுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, ஃபீஸ் என்ன இருக்குது, எல்லாமே அந்த ஒரு புக்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி உயர்கல்விக்காக நிறைய அரசாங்கம் வழிகாட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மொத்த பள்ளிகளோட ஸ்கூலோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூலும் சேர்ந்து. நான் கரூரில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சேன். கரூரில் மொத்தமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் சேர்த்தியே 178 தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி 177 இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலையும் சேர்த்தி மிடில் ஸ்கூலு ப்ளஸ் பிரைமரி ஸ்கூலு சேர்த்துனீங்கன்னா 1200க்கு மேலே இருக்குது இங்கே ஸ்கூல்ஸு. எல்லா ஸ்கூலுக்கும் போய் நாங்கள் ஒரு 4 பேர்த்த வச்சுட்டுலாம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 33 பிஎட் காலேஜஸ் இருக்குது இப்போ நாமக்கல் மாவட்டத்தில். நீங்கள் எல்லாரும் ஒரு 4-5 ஸ்கூல் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனுக்கு போவாங்க, நல்ல ஒரு கேரியர் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து அசோக் லைலாண்ட் வந்து கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தி நிறைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணாங்க. போன வருஷம் 2 பொண்ணுங்க JEE அட்வான்ஸ்டு எழுதி IITயில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கொல்லிமலைக்கார பொண்ணுங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் தான். ஆனால் இங்கே யாருமே செலக்ட் ஆகலை. எங்கள் கீழே இருக்கிற பசங்க பொண்ணுங்க யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போகலை. மலையில் அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போகணுன்னாவே இங்கிருந்து என்னமோ பாகிஸ்தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு. அவ்வளோ இன்டீரியர் அந்த ஸ்கூலு. மலைக்கு மேலே உச்சியில் லாஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ டிஸ்டன்ஸு. அந்த ஸ்கூலில் படித்த 2 பொண்ணுங்க JEE கிளியர் பண்ணி JEE அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணி IITயில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கைடன்ஸ் தான். ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட பண்ணலாம் JEE பற்றி. ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் நிறைய JEE பற்றி விழிப்புணர்வு வந்துருச்சு. நீங்கள் அதை பற்றி எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம். நிறைய கோர்சஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் நிறைய வந்திருக்கு, அதை பற்றி சொல்லலாம். நீங்கள் 9th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் ஃபோக்கஸ் குரூப். அவங்க தான். ஏன்னா அந்த இடத்துல தான் பிஹேவியர் சேஞ்சஸ் நிறையா ஏற்படுது. அந்த வயசில் தான் லவ் பண்ணுறான்,
அந்த வயசில் தான் சினிமாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, அந்த வயசில் தான் லவ் அஃபேர் அதிகமாக இருக்குது, அந்த வயசில் தான் சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் அதிகமாக இருக்குது. அடலசன்ட்டு நம்ம டார்கெட் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா 13 to 19 வயசு. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணிங்கனாவே நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் சூப்பராக வந்துடுவாங்க ஃப்யூச்சரில். நான் எப்பயுமே சொல்லுவேன், பிறந்த எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைங்க தான். திறமை இல்லாத குழந்தைகள் பிறக்கவும் இல்லை, திறமை இல்லாத குழந்தைகள் இனிமேலும் பிறக்க போவதில்லை. அதனால் எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி மோட்டிவேட் பண்ணால் போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவான். அதுதான் நம்மளுடைய வேலையே. சரிங்களா? கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இறங்கி பண்ணுங்கள். எங்கள் சப்போர்ட் எப்போ வேணால் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ மேடம்கிட்ட நாங்கள் என் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நாங்கள் ரெடியாக இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் சார் சொன்ன மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு கூட கொடுத்து நாங்கள் தயாராக தான் இருக்கோம். கலெக்டர்கிட்ட பேசி கூட நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா கலெக்டரை வேணால் இன்வைட் பண்ணால் நான் கூட கலெக்டர் மேடம் கூட கூப்பிட்டு வரேன். சரியா? ரைட். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஆக்டிவாக செயல்படுத்தணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுங்கள், எங்கள் சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நீங்கள் செய்கிறனால இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிறைய ஈவெண்ட் நீங்கள் பங்கெடுக்கும் போது தான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும். நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வளராது. ஒரு குழந்தைங்கிட்டையோ ஒரு சொசைட்டிலையோ நீங்கள் திரும்ப போய் வேலை செய்யும்போது எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்லெல்லாம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் படிக்கும்போதே சைல்டு சம்மந்தமான இஷ்யூஸ் நிறையா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் டீச்சர் ஆகும்போது ஒரு சைல்டுக்கு இஷ்யூஸ் அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணி அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இப்பயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிரின்சிபல் மற்றும் உங்களுடைய கல்லூரி நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இனிமையான வேளையில் நம் மத்தியில் வந்திருந்து இவ்வளவு அற்புதமாக அருமையாக குழந்தைகள் பாதுகாப்பை பற்றியும் குழந்தைகளை எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்தும் நம் மத்தியில் அழகாக உரை நிகழ்த்திய நமது நாமக்கல் மாவட்டத்தினுடைய குழந்தைகள் நல உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு சதீஷ் சார் அவர்களுக்கு நமது பிஜிபி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்வதற்காக கிஷோர் சார் அவர்கள் என்னை பலமுறை தொடர்பு கொண்டார். நிறைய டைம் நான் பிஸியாக இருக்கிறப்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன். மே மாதம் கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வெக்கேஷனில் இருந்தீங்க. அதனால் நான் அவருக்கு திருப்பி டேட் மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் விடாமல் இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும், மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய தொடர்பு கொண்ட திரு கிஷோர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பான மாணவ செல்வங்களே, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். குழந்தை பருவம் என்பது மிக மிக அழகான ஒரு பருவம். நீங்களுமே உங்களுடைய சின்ன வயசில் அடிக்கடி இப்போலாம் நினைப்பீங்க, நான் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் நீங்கள் யோசி பண்ணுவீங்க இல்லையா? அப்பேற்பட்ட அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகாக சொன்னாங்க இல்லையா? சார் சதீஷ் சார் அவர்களே எனக்கு கடந்த ஆண்டே தெரியும். ஏற்கனவே நம்ம காலேஜுக்கு வந்திருக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அவங்கள்ட்ட மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குழந்தைகளுக்கான ஆதரவு இல்லங்களுக்கு அவங்க தலைவராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா யோசிச்சு பாரு, நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம நினச்சதை வாங்கி கொடுக்குறாங்க, நினச்சதை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அரவணைப்பான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் பெற்றோர் ஆதரவு இல்லாமல் எத்தனையோ கஷ்டப்படுகிற ஒரு குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவங்கள தன்னுடைய பிள்ளைகளைப் போல பராமரித்துட்டு இருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே இப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய கைகளில் தான் இந்த இந்தியாவினுடைய சமுதாயம் இருக்கின்றது என்று நம்மளுடைய அப்துல் கலாமுடைய கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய சதீஷ் சார் போன்ற இளைஞர்களை மனதார பாராட்டுகின்றேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லாரும் பிறந்த அனைவருமே ஒரு நாள் போய் சேர்றவங்க தான். நான் அடிக்கடி என் மாணவர்களுக்கு சொல்கிறது உண்டு,
இந்த அழகான உலகை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். இந்த அழகான உலகை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். திரும்பி செல்வது நிச்சயம், திரும்பி செல்வது நிச்சயம். ஆனால் ஆனால் தேதிகள் மட்டுமே இங்கே ரகசியம், தேதிகள் மட்டுமே இங்கே ரகசியம். என்னை கவர்ந்த ஒரு மிக அழகான ஒரு கவிதை, அதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எல்லாருமே ஒரு நாள் போகக்கூடியவங்க தான். ஆனால் வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுட்டு போயிருக்கோம், நம்ம என்ன சாதிச்சுட்டு போயிருக்கோம். சார் சொன்னாங்க இல்லையா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த சமுதாய நோக்கத்தோடு செய்த ஒரு நற்செயல் தான். இந்த ஃபேனை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, இந்த கட்டடத்தை யார் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. அஸ் அ பிரின்சிபல் ஸ்டில் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வெளிச்சத்திலிருந்து, அந்த வெயிலிலிருந்து நம்மளை பாதுகாத்து நாம் இன்றைக்கி இங்கே உள்ளே உட்காந்துருக்கோம். அதே போல தான் இந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களும் யார் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய பலனை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகம். எனக்கு என்ன நான் ஏன் செய்யணும், நான் ஏன் உட்காந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும், நான் ஏன் அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்யணும். நோ, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் மனிதர்களாக வாழ தகுதியற்றவர்கள். ஏற்கனவே நம்ம நிறைய இந்த உலகத்தை பாழ் பண்ணி வச்சுருக்கோம். 2050 இந்த உலகம் மனிதர்கள் உயிர் வாழ தகுதியற்ற ஒரு உலகமாக மாறப்போகுது. ஏன்னா எல்லாத்தையுமே மாசு பண்ணிட்டோம், நம்ம பண்ணாத விஷயங்களே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம இருக்கும் பொழுது, நாம் நடமாடக்கூடிய இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீ சந்திக்க நேர்ந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும். சார் சொன்ன மாதிரி நீ போய் ஹீரோயிசம் பண்ண முடியாது, அடிச்சு பிடிச்சி அவங்களோட போய் மல்லு கட்ட முடியாது. பட் என்ன செய்யலாம், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லையா? அதே போல் ஒரு பிள்ளையை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஒரு வேலைக்கார பிள்ளையாக கூட்டிகிட்டு அந்த பிள்ளையை அந்த வீட்டில் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, அதை நீ பார்க்குற. அந்த டைமில் நீ என்ன செய்யலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் எதற்காக ஏற்பாடு செய்கிறோம்? பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அலாங் இன் த சொசைட்டி. சொசைட்டிக்கு தான் நீ வேலை பார்க்க போகிற, சமுதாயத்தில் தான் நீ போய் வேலை பார்க்க போகிற. அந்த சமுதாயத்தில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? இப்போ சார் நிப்பாட்டி அந்த பொண்ணு இப்போ ஸ்கூலுக்கு போகுது, அதாவது காலேஜுக்கு போகுது, ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டணும், அந்த பிள்ளை காலேஜுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பிள்ளை அது உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன நினைக்கும்? சாரை கண்டிப்பாக நினைக்கும். நம்மளை நம்ம வாழ்க்கையில் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு இல்லையா? அதுதான் மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான உண்மையான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நீ இருக்க முயற்சி செய். சரியா? தடம் பார்த்து நடக்க நினைக்காத, தடம் பதித்து நடக்க முயற்சி செய். அதுதான் உன் வாழ்க்கையில் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளின் வழியாக நாம் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய, நம் சமுதாயத்தில் நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இந்த பிஜிபி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்னுடைய மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அருமையாக நமக்கு அரேஞ்ச் செஞ்சு கொடுத்த நம்மளுடைய பேராசிரியர் பெருமக்கள், அவர்களுடைய உழைப்பு தான் இதனுடைய பின்னணியில் இருக்கின்றது. அவர்களுக்கும் கல்வியியல் கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ரேடியோ பார்ட்னரான எஃப்எம் ரேடியோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரபாகரன் சார் அவர்களுக்கும், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவர் ஒலிபரப்பு பண்ணுவார், நம்மளுடைய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ரேடியோ பார்ட்னராக இருக்கக்கூடிய எஃப்எம் ரேடியோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நம் மத்தியில் வந்திருந்து இவ்வளவு அழகான விஷயங்களை நம் மத்தியில் உங்களுடைய மனதில் பதித்துவிட்டு, முத்திரை பதித்துவிட்டு செல்ல காத்திருக்கும் சதீஷ் சார் அவர்களுக்கும் கிஷோர் சார் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.